அனைவருக்கும் வணக்கம். இது சாய்க்கு வச்சாரல். நான் ஜீவி. இது மழைக்காலம், அதனால் எல்லாருக்கும் கோல்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வருமுன் காப்பது சிறந்தது. ஒரு வேளை நீங்கள் கோல்டால் அவதிப்பட்டுட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இது நல்லது. இது பாருங்கள், நம்ம செம்பருத்தி டீ தான் இன்றைக்கி போட போகிறோம். நான் ஃப்ரெஷ்ஷாகவே 2 பூ பறிச்சுட்டு வந்துட்டேன் செடியிலேருந்து. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா தண்ணியில் அலசணும். ஏன்னா ஏதாவது பூச்சி இருக்கலாம் அதில். அதனால் நல்லா அலசி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம டீ வைக்கிற ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் 200 ml பிடிக்கிற டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சாச்சு. அப்புறம் அந்த நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 பூவும் அதில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் இன்னும் சேர்க்கறதுக்காக 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். முதல்லையே பட்டை லவங்கம்லாம் ஒன்றாவே போட்டுக்கணும். அது கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்கும்போது நம்ம சீரகம் சேர்க்கலாம். 1 ஸ்பூனு பெருஞ்சீரகமும் சேர்க்கலாம், சின்ன சீரகமும் சேர்க்கலாம். நான் சின்ன சீரகம் தான் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம்னா சோம்பு, அது கூட சேர்க்கலாம். கோல்டில் ஏற்கனவே நிறைய கோல்டு இருக்குதுன்னா நீங்கள் இஞ்சி கூட ஒரு துண்டு போட்டுக்கலாம். நான் போடலை. ஆனால் பாருங்கள், இப்போ எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டேன். கொதிக்க ஆரம்பிச்சதும் அப்படி இளஞ்சிவப்பாக மாறிடுச்சு, பிங்க் கலரில். இப்போது அதோடு சேர்க்கறதுக்கு 2 ஸ்பூன் தேன் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டேன். இப்போ அதை அந்த கிண்ணத்தில் வடிகட்டிட்டு நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. அதாவது 2 டம்ளரில் ஊற்றுனது 1 டம்ளராக குறைஞ்சிடுச்சு பாதியாக. 400 ml ஊற்றுனது இப்போ 200 ml அளவுக்கு தான் இருக்குது. 2 டம்ளரில் 100 பிடிக்கிறது 2 டம்ளரில் போட்டாச்சு. இது குடித்தா எந்த டேஸ்ட்டுமே தெரியாது, தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அமிலம் காரம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். நமக்கு டேஸ்ட் வேணும்னா தேன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இது ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.